கூட்டணி 2017 இதே மைதானத்தில் தான் கூட்டணி உருவானது. 2016 மக்கள் நல கூட்டணியிலிருந்து 2017 இந்த மைதானத்தில் தான் முரசொலி பவள விழாவில் தான் இந்த கூட்டணி உருவானது. 2017 2024 வரை இதுவரை அந்த கூட்டணிக்குள் எந்த விதமான கொஞ்சம் கூட பிசறு இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறந்த ஒத்துழைப்போடு எடுத்து சென்று வருகிறார்கள். இன்னமும் பல ஆண்டுகள், இன்னமும் பல தேர்தல்கள் இந்த கூட்டணி மிக சிறப்பாக தொடரும். செப்டம்பர் திங்கள் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு நந்தனம் YMCA மைதானத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவும், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவும் நடைபெறவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெறவிருக்கிற இந்த முப்பெரும் விழா மற்றும் பவள விழாவை பொறுத்தவரை விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு செப்டம்பர் திங்களிலும் முப்பெரும் விழாக்கள் காலங்காலமாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஐயா தந்தை பெரியாரின் பிறந்த நாளும், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாளும், திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கிய நாளுமாக முப்பெரும் விழா என்கின்ற பெயரில் மிக சிறப்பான வகையில் ஆண்டுதோறும் விழா நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஒரு கூடுதல் சிறப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பவள விழாவும் முப்பெரும் விழாவும் இணைந்து இங்கே பிரம்மாண்டமாக நடத்தப்படவிருக்கிறது. நந்தனம் YMCA மைதானத்தை பொறுத்தவரை ஏற்கனவே வரலாற்று சிறப்பு மிக்க பல நிகழ்வுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டு இதே மைதானத்தில் தான் முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை என்று கொண்டாடப்படுகிற முரசொலிக்கு பவள விழா நடத்தப்பட்டது. 2018ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மறைவை ஒட்டி அவருடைய நினைவை போற்றும் தேசிய தலைவர்கள் பங்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான நினைவேந்தல் நிகழ்ச்சி இந்த மைதானத்தில் நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு புதுவை உள்ளிட்ட தமிழகத்தின் 40 பாராளுமன்ற தொகுதிகளில் 39 பாராளுமன்ற தொகுதிகளில் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றும், சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் வெற்றியினை பெற்றும், அந்த வெற்றியை கொண்டாடுகிற வகையிலேயும், அந்த வெற்றியை தந்த தமிழக மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற வகையிலேயும் ஒரு மிக சிறந்த நன்றி அறிவிப்பு விழா மாநாடு இதே மைதானத்தில் நடைபெற்றது. எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போல் 2023 மார்ச் திங்கள் 1ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய 70ஆம் பிறந்த நாள் விழா கூட்டம் இந்த இடத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பெருமதிப்பிற்குரிய பரூக் அப்துல்லா போன்றவர்கள், அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள், அதேபோல் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய இயக்கத்தின் அவருடைய புதல்வர் போன்ற பல்வேறு தேசிய தலைவர்கள் பங்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான பொதுமக்களிடையே நன்மதிப்பையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிற இந்தியா கூட்டணிக்கான கால்கோல் விழாவாகவே அந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டில் பெருமதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களும், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட
மகளிர் தலைவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான மகளிர் மாநாடு ஒன்றும், தேசிய அளவிலான மகளிர் தலைவர்களை கொண்ட மாநாடு ஒன்றும் இந்த மைதானத்தில் அந்த மாநாடும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்படி பல்வேறு வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் இந்த YMCA மைதானத்தில் கடந்த காலங்களில் நடத்தப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இன்றைக்கு நகர்வுகள் போய்கொண்டிருக்கிற நிலையில் முப்பெரும் விழா இதே மைதானத்தில் நடைபெறவிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2026 பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை காண்போம் என்று சூளுரைத்து இன்றைக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல் திட்டங்களுக்கு வடிவம் கொடுக்கிற வகையில், அவருடைய எண்ணத்தை ஈடேற்றும் வகையில் இந்த முப்பெரும் விழா நிகழ்வுகள் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியினை பெறவிருக்கிறது. இந்த முப்பெரும் விழா மாநாட்டு பந்தலை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவில் இதுவரை சென்னை மாநகரின் எல்லையில் இவ்வளவு பெரிய பந்தல் அமைக்கப்பட்டதில்லை என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னால் இங்கே நடத்திய நிகழ்ச்சிகளை காட்டிலும் 1.5 மடங்கு கூடுதலான வகையிலான பந்தலும் இருக்கைகளும் அமையப்பெறவிருக்கிறது. 65,000 இருக்கைகள் போடப்படவும், சற்றொப்ப 1,00,000 பேர் பங்கேற்கிற வகையிலான ஒரு எழுச்சி மிகுந்த நிகழ்ச்சியாக இது இருக்க உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநாட்டுகளுக்குரிய பல்வேறு சிறப்புகள் இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலும் இருக்கிறது. இந்த மாநாட்டு திடலில், இந்த முப்பெரும் விழா மைதான திடலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவை குறிக்கிற வகையில் 75 அடி உயர இருவண்ண கொடி பட்டொலி வீசி பறக்கவிருக்கிறது. 75 அடி உயர கொடியோடு சேர்த்து 50 அடி 60 அடி உயர கொடிக்கம்பங்கள் இந்த மைதானத்தை சுற்றி இருமருங்கிலும் அமைக்கப்படவிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75 ஆண்டு கால சிறப்புகள், சாதனைகள், செயல் திட்டங்கள் வண்ண பதாகைகளாக இந்த மைதானத்தில் சுற்றி ஒரு பொருட்காட்சி போல், கண்காட்சி திடலை போல் இந்த மைதானம் மாறவிருக்கிறது. வருபவர்களுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்கு ராணுவத்துறைக்கு சொந்தமான ஒரு இடமும், YMCA திடலில் இருக்கிற இன்னொரு மைதானமும், ஸ்பிக் மைதானமும், நந்தனம் கலைக்கல்லூரி மைதானமும், தாடண்டர் நகர் பி கிரவுண்ட் மைதானமும் இன்றைக்கு அதில் வாகன நிறுத்தத்திற்காக பயன்படவிருக்கிறது. ஆக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற வகையிலான தொழில்நுட்ப வசதிகளும் கூட இதில் பயன்படுத்தப்படவிருக்கிறது. நிச்சயம் இந்த மாநாடு இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு பேசப்படுகிற பவள விழா மாநாடாக இருக்கும் என்கின்ற வகையில் இந்த மாநாட்டின் ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென் சென்னை மாவட்டத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழகங்களின் செயலாளர்கள், ஒன்றிய கழகங்களின் செயலாளர்கள், கிளை கழகங்களின் செயலாளர்கள், அனைத்து தரப்பு கழக முன்னோடிகளும் இயக்கத்தின் செயலர்களும் மிக சிறப்பாக இதனுடைய வெற்றிக்கு கட்டியம் கூறுகிற வகையில் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க திமுகவின் முப்பெரும் விழா, அனைத்து கட்சி அந்த நிகழ்ச்சி இல்ல, முப்பெரும் விழா. அது இப்ப சொல்ல மாட்டோம். நீங்க 17ஆம் தேதி 5 மணிக்கு பார்க்கலாம். இல்ல இல்ல இல்ல. ஆமா, மார்ச் மாசம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா
இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற விழா. அது முப்பெரும் விழா. திமுக தோன்றிய நாள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு திமுகவின் பவள விழா என்கின்ற வகையில் மட்டுமே இது பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது. அது குறித்து மட்டுமே இப்பொழுது நான் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறேன். மற்ற விஷயங்களுக்கு தினந்தோறும் நான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன். வேறொரு நாளில் அது குறித்து எல்லாம் பேசுகிறேன். டெபினட்டா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய எண்ணம், கருத்து, செயல் திட்டம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் 2026 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்கின்ற இலக்கோடு நிச்சயம் அதற்கு இது ஒரு அடிப்படை ஒரு நிகழ்வாக இருக்கும். இல்ல, அவங்க அழைச்சி அவங்க போனா நல்லது தானே. நல்ல விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம் தானே. போய் அதை மாநாடு நடத்துறதுல ஒண்ணு தப்பு. விழிப்புணர்வை இப்ப அரசே கூட மதுவிலக்கு அந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிற அந்த பணியினை அரசே கூட செய்து கொண்டுதானே இருக்கிறது. எது கூட்டணி 2017 இதே மைதானத்தில் தான் கூட்டணி உருவானது. 2016 மக்கள் நல கூட்டணியிலிருந்து 2017 இந்த மைதானத்தில் தான் முரசொலி பவள விழாவில் தான் இந்த கூட்டணி உருவானது. 2017 2024 வரை இதுவரை அந்த கூட்டணிக்குள் எந்த விதமான கொஞ்சம் கூட பிசறு இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறந்த ஒத்துழைப்போடு எடுத்து சென்று வருகிறார்கள். இன்னமும் பல ஆண்டுகள், இன்னமும் பல தேர்தல்கள் இந்த கூட்டணி மிக சிறப்பாக தொடரும்.